உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வலியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வலியை தாங்கி பிறந்த அக்கினி சிறகே எழுந்து வா உலகை அசைப்போ உயர்ந்து வா. டீனேஜாவே சிங்கர் தான். நான் பாப்புலர் ஆனதே ரஹ்மான் சார் சாங்ஸ் பாடி தான். அவர் பாடின பாடல்கள் பாடி தான் நிறைய ரெகக்னிஷன் எனக்கு ஸ்டேஜஸ்ல கிடைச்சது. அடுத்ததா ராஜா சார். எப்படி சார் அப்படியே ராஜா சாராவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இசை ஆர்வம் முக்கிய காரணம். என்னுடைய 8வது வயசுலேயே என்னுடைய இசை பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சம்பவம் நடந்தது. ஐயா ஒரு முறை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. ராஜா சார் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டைம்ல நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முடி காணிக்க கொடுத்துருந்தேன். அப்போ என்னுடைய ஃபோட்டோவையும் அவருடைய ஃபோட்டோவையும் வச்சு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் வீட்டில். அந்த நேரத்தில் உருவ ஒத்துமையை கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி உடனே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம் ஒன்று ரெடி பண்ணி வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஓகே கரெக்டாக இருக்குது. சரி நமக்கு ஓரளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம வாட்சி கொஞ்சம் பழக்கம் இருக்குது, பாடவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணேன். அது சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ராஜா சாரை மீட் பண்ணீங்களா இதே மாதிரி காஸ்டியூம்? அவரை பார்க்க போகும்போது அதே மாதிரி ஜிப்பா தான் போட்டுட்டு போனேன். பட் இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் செமியாக போனேன். பட் சிரிச்சார், ரொம்ப சந்தோஷமாக. அவரை நினச்சி நான் அதுவாக மாறிட்டேன். அதுவே நடந்துருச்சு. இந்த ஜென்மத்தோட பயணம் அடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. நான் வேற எந்த துறையில் இருந்திருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலி எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல வழி நெடுக காட்டு மல்லி. சேர்ந்து ஒரு கொலாபரேஷன், அதாவது ராஜா சார் ரஹ்மான் சாரோடைய கொலாபரேஷன் இங்கே நடந்தா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது ஒரு ட்ரீம் கொலாபரேஷனாக கூட இருக்கும். ஏதாவது ஒரு சாங் என்ன பாட்டு பாடலான்னு நீங்க சொல்லுங்க. எப்போ உன்னா வச்ச கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல தொட்டவனை தப்பித்தனா விட்டதும் இல்ல மிசையில்ல மண்ணு ஓட்டுனத எண்ணு நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி சும்மாவும் தான் பூச்சாண்டி காட்டாதே கொஞ்சம் தானே வெந்திருக்கு மிச்சம் வேகட்டும் ஹோய் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்